ராஜாவுக்கே மகிமுண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி காலையில உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன், மகிமை சொல்கிறேன். இணைந்து ஆராதிப்போம், வளர்ந்து பெறுவோம். இருக்கிற கண்களை மூடி ஆண்டவரை நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நடிந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். ரீமா காப்பா தூரா பாலாச்சியா பரிசுத்த ஆவியானவரே மை கனப்படுத்துகிறோம். எங்களுக்காக கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் அனுப்பின பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தி வரவேற்கிறோம். ரீமானா தியக்கால பௌதிய காலவா தீமா கேப்பாரா கானா பௌதியா விலையேறப்பட்ட கிறிஸ்துவ இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டு சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டு தேவனுக்கு மகிமையாக வாழும்படியாக எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை மை கனப்படுத்தி வரவேற்கிறோம். ஆண்டவரே, வானம் திறக்கப்பட்டிருப்பதை ஆவியானவர் பிராவை போல இறங்கி வந்து கிறிஸ்து இயேசு மேல அமர்ந்ததை காணும்படியாக யோவான் ஸ்நானனுடைய கண்களை திறந்தவர். ஈப்பா காப்பா தூரா பாலாத்தியா இந்த காலை வேலை தீமானாதியாங்கால பௌதியா ஆராதனை செய்கிறது வேறேல தானே தேவனுடைய மகிமை இறங்கி வருவதை, அல்லது விசுவாசிகள் மேலே அமருவதை விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் கண்டுகொள்ளத்தக்கதாக தீமா காப்பா தூரா பாலாத்தியா இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படுவதாக. பிழையாமுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனத்துடைய மேன்மையை கண்டது போல இதை காலை வேளை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கண்களை திறப்பீராக. எங்கள் கண்டு வைத்திருக்கிற மகா மேன்மையை நாங்கள் அறிந்து உணர்ந்துமை ஆராதிக்கத்தக்கதாக, அறிந்து உணர்ந்து அநேகருக்கு அறிவிக்கத்தக்கதாக அந்த மகிமை கடந்து வருவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் மூற்றுமையா அனல் மூற்றும் தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏற்குதையாம் வர வேண்டும் வல்லவரே நல்லவரே, ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. தாழ்த்தி படைத்து நாமத்தை உயர்த்துகிறோம். இணைந்து ஆராதிக்கக்கூடிய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, உடைய வல்ல அபிஷேகத்தினால் அபிஷேகமையா. வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் கிறிஸ்து சரமாக சபையில இருக்கிறபடினாலே நாங்கள் பாடுகிற பொழுது தேவனுடைய மகிமையை எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே உணரத்தக்கதாக மகிமை வெளிப்படுவதாக. இணைந்து பாடுகிற பொழுது தேவ மகிமை தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. நியாயமான எந்த தேவையோடு வந்திருந்தாலும் இயேசுவின் நாம தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அநேகர் அந்தகார பிடியிலிருந்து விடுதலை ஆவார்களாக, சர்வபிர பலவீனத்தை விடுதலை ஆவார்களாக. ஆராதனை வேறிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்த விதத்தில் தங்கள் வாழ்க்கையிலே விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறார்களோ வார்த்தையினால வருகிற விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. ஆராதனை நடத்துகிற பிள்ளையை விசேஷமாய் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. தேவ மகிமை வெளிப்படுவதாக. வேத பாடம் கற்றுக் கொடுக்கிற பொழுது, எங்களை காணிக்க அர்ப்பணிக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிற பொழுது ஆண்டவரே முடிவில் நடக்கிற கற்பனை பத்திர தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவுரை மாறாத தேவ பிரசன்னத்தை ஆளுகை செய்வதை நாங்கள் கண்டுணர்ந்து தேவனுடைய மகிமையை கத்த உதவிச்சு இந்த ஆராதனை தேவனுடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக கத்த அற்புதம் செய்யும். மகிமை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சூழ்நிலை பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவே, நாம் இணைந்து ஆராதிக்க போகிறோம். ஆராதனை நடத்துகிற அருமையான பிள்ளையோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் காண கத்த உதவி செய்வார். ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இருங்கள். தேவன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேளையில் கூட தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் முக்கிய மகிமை என்று சொல்லி நம்மை மீட்ட தேவனை
மனப்பூர்வமாக அன்பு செலுத்தி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை. தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாங்க வாங்க, உம் நாமம் வாங்க, ராஜா வாங்க வாங்க, உங்க நாமம் வாங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாங்க வாங்க, உங்க நாமம் வாங்க, ஐயா வாங்க வாங்க, உங்க நாமம் வாங்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த பூமிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாங்க வாங்க, உங்க நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மை தேடி வந்து மீட்டவர். அவர் சொல்கிறார், அவருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. இந்த நாளிலே இந்த பக்தர் சொல்கிறார், விசுவாசியே பதறாதே. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள், என்னடா ஆண்டவர் என்ன பண்றாரு, அமைதியாவே இருக்கிற மாதிரி இருக்கலாம்ல, பயப்படாதீங்க. கர்த்தரின் கை குறுகி போகவில்லை. உங்க ஜெபத்தை கேட்காதபடிக்கு அவர் செவி மந்தமாக இல்லை. இந்த பாடலை பாடுறப்ப இந்த ஏசாயா நம்ம இந்த வசனம் சொல்றது போல, ஆண்டவரே ஏதாவது தவறுகள் இருந்தா இல்லை மன்னித்து, எங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா பதில் சொல்லி நாங்கள் உறுதியா நம்புறோம்.
அப்படி சொல்லிட்டு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சொல்லிட்டு கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, விசுவாசியே நீ பதறாதே என்ற பாடலை பாடி கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவான், பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவான். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திருவியரம் பெருகிடுமாய், திருச்சபையே கிரியை செய்வாய், திருவியரம் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் நிலைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் நரனே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவின் நரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான். சொன்னதைப்பா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே,
நாளிலே இவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு உலகத்துல பதறாதவர்களே பதற வைக்கிற உலகத்துல இருக்கிறோம். இன்றைக்கு பதறுகிற உங்களை பார்த்து பதறாதப்பா, நான் இன்னும் மாறல, இன்னும் கூட தான் இருக்கிறேன், இன்னும் நான் காப்பாத்துறதுக்கு நான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல வந்து உங்களை அரவணைத்து கொண்டு உங்களை பாதுகாக்கின்ற நன்பின் இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரே, இப்படிப்பட்ட மேலான அன்பு எப்படி துவங்குச்சு? பாவத்தில் ஒழுந்துட்டோம், ஒன்றுமில்லாமல் போயிட்டோம். அந்த பரலோக தேவன் பூலோகத்துக்கு வந்து மீண்டும் உங்க மேல என் மேல அன்பு செலுத்துவதற்காக அந்த கல்வாரி மரத்திலே அந்த சிலுவையிலே அவர் மரித்து உங்க பாவத்தை என் பாவத்தை அவர் சுமந்து கொண்டு உங்களுக்காக எனக்காக பலியாகி உங்களை என்னை மீட்பதற்காக அவர் இந்த சிலுவையை தோண்டி அந்த கல்வாரியின் கருணை நம்மை கண்டது, நம்மை தூக்கி எடுத்ததே. அந்த அன்பின் தேவன் நோக்கி பார்த்து கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே, கர்த்தரை சுபாரணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, நமக்காக இந்த கஷ்டங்கள் எல்லாம் சகித்தாரே. ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவரே, கல்வாரியின் கருணை இதே, உடைய காயம்
வாழ்வழிப்பதற்காக நீர் இந்த மங்கின கோலத்தில் வந்தீர் ஆண்டவரே. எங்களை வாழ்வழிக்க நீர் சிலுவையில் தொங்கினீர் ஆண்டவரே. இந்த மகத்தான அன்பை நினைவு கூறும் இந்த ஆராதனையை நாங்கள் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அந்த மகத்தான அன்பிற்கு நாங்கள் என்றும் உண்மையுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு திரும்பி பாராட்டுவாங்க. உங்க அளவுக்கு நாங்க திரும்பி கொடுக்க முடியாட்டாலும் எங்களுடைய மதிப்பை ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையில் செய்திருக்கிறீர் அப்படின்ற உணர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த சமூகத்தில் நாங்கள் இன்றென்றைக்கும் நாங்கள் இந்த சமூகத்திலே பாதபடியில் அமர்ந்திருக்க எங்களுக்கு திரும்பி பாராட்டுகிறார்கள். கிருவினாக இருப்போம். தொடர்ந்து நாம் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை செய்யலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல தேவரீர் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டிய வைத்தேன். தொடர்ந்து வேதபாடம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்திருக்கிற வேத பகுதி மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 to 28 வசனங்கள் அடங்கிய வேதபாடம். மத்தேயு 15, 21 to 28 வசனங்கள். பக்கம் 23ஆவது பக்கம் வேதபாடம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடம் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், நீரான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துருக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் அவளுக்கு மனார். ஆமென். மிகவும் அன்புள்ள ஒரு தேவனை நீங்கள் நாம் ஆராதிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு செய்தி வேளையிலே பேசுவாராக. இது காணிக்கை வேலை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு முன்பு தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற வேலை. நீங்கள் தேவனுக்கு என்று காணிக்கையை வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் எடுத்து வைக்கலாம். நீங்கள் சபைக்கு வரும் பொழுது அடுத்த போதகரை பார்க்கும்போது அதை செலுத்தலாம். ஒரு பாடல், விசுவாசியை பதறாதே, விசுவாசியை கலங்காது என்ற பாடலை பாடி, அதாவது விசுவாசத்தினால் நீதிமான்களை பாடி, விசுவாசியை பதறாதே.
உங்க மேல உள்ள நம்பிக்கையில நாங்கள் உழைக்கிறோம். இந்த உழைப்பினால வந்த பலனிலே உங்களுடைய சமூகத்தில் இன்று உங்களுடைய பிள்ளைகள் காணிக்கையை செலுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே நல்ல ஒரு உயர்வை கட்டிடும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தட்டும், சீர்படுத்தட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து வேத பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நாம் படித்துக் கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளாக படித்துக் கொண்டு அதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை, ஒரு சில கருத்துக்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்று நாம் எடுத்துக்கொண்டே வருகிறோம். ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை சில இதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே இப்பொழுது நாம் சென்ற வாரம் நாம் மனோவாவை குறித்து பார்த்தோம். மனோவா தன்னுடைய கடவுள் வந்து சொல்கிறார், அடுத்ததாக உனக்கு பிறக்க போகிற குழந்தை ஒரு நியாயாதிபதியாக, அவனை கொண்டு நான் பல காரியங்களை செய்ய போகிறேன் என்று, அதற்காக இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை தான் சிம்சோன். இந்த சிம்சோன் வந்து கர்த்தர் வந்து இந்த நசரேய பிரதிஷ்டை என்று சொன்னால் அந்த காலங்களிலே அவர்கள் முடியை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. அந்த அந்த சபரன் கத்தி என்ன செய்யாது, அவங்க மேல படாது, அது அந்த முடி என்ன செய்ய வளரும். ஸோ இப்படிதான் வந்து என்ன இருக்குதுன்னா, ஸோ அந்த இப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு தான் இது. இந்த சிம்சோனுக்கு என்று நிறைய காரியங்கள் இருக்கு. அதாவது இந்த பழைய காலத்திலே நம்ம ஏற்கனவே போன வாரம் நன்றாக பார்த்தோம். ஏன் இதெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னா, லைக் யூ ஆர் சம்திங் டிஃபரெண்ட், நீ வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால உனக்கு இந்த ஒரு சில ரெகுலேஷன்ஸ். நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம் எப்படி வந்து ஒரு ஆர்மி பர்சனாலிட்டி இருக்கீங்க. ஆர்மிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஆர்மி வந்து எப்பயுமே நினைச்ச மாதிரி ஓய்ம்பரில் கை வச்சுக்கிட்டோ அல்லது நினைச்ச மாதிரி ஊர் சுத்திக்கிட்டோ இருக்க முடியாது. அவர் அந்த பொசிஷன்ல இருப்பாரு, அவருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏனென்றால் அவர் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அதே போலதான் தேவனுக்கு என்று ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அழைக்கப்பட்டவர் ஒரு சில வெளிப்படையான சில அடையாளங்களை கட்ட செய்ய சொல்வார். அதை செய்வதன் நோக்கம் என்ன, இவர்களுக்கே அது ஞாபகார்த்தமாக இருக்கத்தக்கதாக, இவர்களே இதை புரிந்து கொண்டு நான் வந்து கடவுளுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக செலக்ட் பண்ணப்பட்டவன் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சிம்சோன். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையில யூஸ்வலா மற்ற நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய படை வரும், இவர்கள் பயப்படுவார்கள், அதுக்கு கடவுள் வந்து செயல்படுவார்கள், அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். ஆனால் இங்கே சற்று கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. A story somewhere it passes and stretches quite long. ஒரு ஸ்டோரி இப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்றாரு. இந்த நரேட்டர் வந்து என்ன செய்யறாரு, இந்த ஸ்டோரியை கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றாரு. என்ன யார் இது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறப்ப கொஞ்சம் மாதிரி அப்படியே அந்த ஸ்டோரியே ஒரு ஸ்கேரியா போகும். ஐயோ இது பண்ணக்கூடாதே நம்மளுக்கு தெரியும், ஆனா அங்க போய் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த இடத்துல அந்த கடவுள் அதுக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு சில பெலிஸ்தர்கள் அது மூலமா தண்டிப்பாரு. ஸோ பெலிஸ்தரை தண்டித்து, அதாவது இஸ்ரவேல் மக்களை ரொம்ப நெருக்கினவங்க பெலிஸ்தர்கள் ஆக்சுவலி. ஆனா கடவுள் வந்து டோட்டலாவே ரொம்ப அந்த கானானை சுற்றி இருக்கிற பெலிஸ்தரை துரத்தாம விட்டது காரணமே, சுத்தி பெலிஸ்தர்கள் வச்சு குத்திட்டே இருந்தாதான் இவன் வந்து எனக்கு தேடுவான்னு சொல்லிட்டு நீங்க அந்த 5ஆம் நீங்க வாசிக்க முடியும். எனவே பெலிஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த பீப்புள் ஆஃப் சி பீப்புள், அதாவது கடல் பகுதியில இருந்து அந்த ஏரியாவில இருந்து அந்த கோஸ்டல் மக்கள், அவங்க ரொம்ப பயங்கரமான மக்கள், அவங்க வந்து பலமான மக்கள். என்ன செய்யறாங்க, எப்பயுமே வந்து இந்த இஸ்ரேல் மக்களை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு குரூப் எப்பவுமே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இஸ்ரேல் மக்கள் முக்காவாசி நேரம் இவங்களுக்கு வந்து அடங்கி போயிடுவாங்க. சரி போ இவங்களுக்கு அடங்கி போயிடுவோன்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்பொழுது மிகவும் பயில்வானான ஒரு ஆள் அவர் தான் சிம்சோன். மிகவும் பலமான ஒரு தேவனுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவங்க, அதே போல பிசிக்கலாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உடைய ஒரு நபர். இப்படிப்பட்ட இருக்கிற இந்த சிம்சோன் இப்ப என்ன பண்றாருன்னு சொல்லி பாக்குறப்ப திடீர்னு பார்த்தா அவங்க ஊர்ல நடக்காத ஒண்ணு பண்றாரு. என்னாச்சு, பெலிஸ்தரின் பெண்கள்ல ஒருத்தர் மேலே ஒரு பிரிய வந்துருச்சு. என்னாச்சு, பிரிய வந்துன்னு சொன்ன உடனே வந்து என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஷாக். அவங்க சொல்றாங்க, நீ வந்து எப்படிப்பா, நீ நம்ம ஊர்லயே பார்த்துட்டு இருந்தாங்க, நீ வந்து இப்படி பெலிஸ்தரை போய் பாக்குறியா அப்படின்றாங்க. ஆனா இங்க விப்பட்டி அந்த நியாயாதிபதிகள் எழுதின அந்த நரேட்டர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா என்ன சொல்றாங்க, அவன் பெலிஸ்தரத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாது இருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்ப நிறைய கேள்விகள் வரலாம். கடவுளையே எப்படி பண்றாரு, கடவுளையே வந்து சிம்சோனுக்கு இப்படி டிஃபரெண்ட் ரூட்டை போட்டு கொடுக்குறாரு. ரொம்ப இதுல காம்ப்ளிகேட் பண்ணாம சிம்பிளான ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும்னா, sometime God will take us to certain path.
அது நமக்கே பிடிக்காது. ஒரு சில வழிகள் அவர் நடத்துவாரு, நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அல்லது நமக்கு கூட பிடிச்சமா இருக்கலாம், சுற்றியுள்ளவங்களுக்குலாம் ஒரு ஷாக்கிங்கா இருக்கும், ஏன்பா இப்படி நடக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு விதங்கள்ல கடவுள் ஏதோ ஒரு பர்பஸ் இல்லாம, நோக்கம் இல்லாம தான் தெரிந்து கொண்டவர்களை அவர் பயன்படுத்த மாட்டார். இங்க பாருங்க, லைக் இந்த நியாயாதிபதிகளை தான் பாக்குறோம். நியாயாதிபதிகள், அந்த நியாயாதிபதிகள்ட்ட ரொம்ப கத்துக்கவே முடியாது. ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. நல்ல மாதிரி இருப்பாங்க, திடீர்னு மறுபடியும் விழுந்துருவாங்க. சிம்சோனோட ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா. சிம்சோனும் வந்து லைக் என்னதான் கடவுளுக்காக வளர்க்கப்பட்டாலும் he has limitations. அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து வீக் ஆயிடுவான், டக்குன்னு வீக் ஆயிடுவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீக்கான மனுஷன் தான். ஆனா அவன் செய்யறது பார்க்க தவறுமா இருந்தாலும் அவன் தவறுகளிலும் அந்த நேரங்களை அவன் பயன்படுத்துறாரு. இதுதான் கடவுளுடைய, அதாவது அப்ப தவறு செய்யற எல்லாரும் பயன்படுத்துறா அப்படி சொல்ல வரல. ஒரு சில வீக்கான பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் வீக்கோ ஸ்ட்ராங்கோ அப்படின்ற மாதிரி மேட்டர் கிடையாது. கடவுளுக்கு அவர் செய்த நோக்கம் சில நேரம் நடத்தி கொண்டே போவார். அதே போல் நியாயாதிபதிகள் என்ன பார்க்கணும், எல்லாமே கடவுளா நடக்குது. கடவுள் தான் இப்ப மீதியானவர்கள் வந்தாலும் கடவுள் தான் அனுப்பியிருப்பாரு. கிதியோன் முறியடிக்கணும், அது கடவுள் தான் பண்ணியிருக்காரு. எல்லாமே தேவனால் தான் நடக்கிறது, இதை புரிந்து கொள் ஜனமே அப்படின்ற மாதிரி எழுதி வைத்திருக்கிறார் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தின் ஆசிரியர். தேவனால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. God is the center of everything. அது மட்டும் அல்லாது என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, லைக் தொடர்ந்து பாருங்களேன், அடுத்தடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போவான். நம்மளுக்கு ஸ்டோரி குயிக்கா ஃபார்வர்ட் பண்றேன். என்னாச்சு, நியாயாதிபதிகள் வந்து அந்த அந்த பெலிஸ்தர்கள்ட்ட போயிட்டு அந்த பெண்கிட்ட போயிட்டு நினைச்சு இருப்பான். அப்போ கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி போறான். அப்பொழுது அவங்க வந்து ஒரு பெரிய எப்பயுமே அவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முடியாது. அது ஒரு இப்போ உள்ள நார்த் இந்தியன் மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் கிட்ட ஸ்ட்ரெச் ஆகும். பயங்கரமா ஃபீஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி ரொம்ப இருக்கும். ஸோ நல்லா பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அப்போ வந்து நிறைய பேங்க்வெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விருதுல நிறைய கேள்விகள் கேட்கறது, இந்த மாதிரி சேலஞ்சிங் காம்படிஷன்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்போ ஒரு சேலஞ்சிங் காம்படிஷன் வந்து நம்ம சிம்சோன் வைக்கிறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு விடுகதை கேட்கிறாரு. விடுகதைக்கு ஆன்சர் தெரியல. அவர் என்ன கேட்கிறாரு, பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவான இடத்தில் மதுரமும் வந்தது என்னவென்றார். உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த விடுகதையை சேலஞ்ச் வேணா பண்ணான். அந்த காலத்துல வந்து நம்ம பார்க்கலாம்னா ஒரு விடுகதைக்காக இவங்க இவ்வளவு பண்ணியிருக்காங்க, ஏன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க இவங்க, மக்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு. அந்த பொண்ணிட்ட போயிட்டு நீ வந்து அவன்கிட்ட வந்து விடுகதைக்கு ஆன்சர் கேட்டு சொல்லலைன்னா அவனை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி, உன்னையும் உங்க அப்பாவை கொன்றுவோன்னே இந்த பெண்ணு பயந்துட்டு போய் என்ன பண்றா, சிம்சோனை ஏமாத்திட்டு அந்த பெலிஸ்தர் மக்களுக்காக அவன்கிட்ட போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடைசி ஆன்சரை வாங்கிடணும். என்ன நடக்குது, அந்த காலத்துல வந்து இந்த ஹானர் அண்ட் ஷேம் சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தவன் வந்து வேற நாட்டுல இருந்து இன்னொருத்தவன் வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணி நம்ம தோற்கடிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஷேம், ஹானர் அண்ட் ஷேம், விட்டு கொடுக்க கூடாது நம்ம இனத்துக்காக அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமா போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சொசைட்டில அதனாலதான் அவங்க விட மாட்டாங்க. எப்பனாலும் இவன்ட்டு வந்து ஆன்சர் வாங்கி நம்மளுடைய மானத்தை காப்பாற்றணுன்ற பேர்ல அப்படி பண்றாங்க. இப்போ வந்து ஆன்சரை சொன்ன உடனே அவங்களும் சொல்லிடுவாங்க. டென்ஷன் ஆயிட்டு இவன் என்ன பண்ணிடுவான், அந்த ட்ரெஸ் கேட்டதெல்லாம் சேலஞ்சை தோத்துதான் ஒத்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்றான், போயிடுவான். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பெண்ணை திருமணம் பண்றதுக்காக வர்றான். வந்து பார்த்தா அவனுடைய தகப்பன் சொல்றாரு, நீ அன்னைக்கு கோபத்துல போயிட்டப்பா, நான் கூட நீ வந்து கோபிச்சுட்ட, அவ்வளவுதான், இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ஒரு சிம்சனுக்கு ரொம்ப பயங்கரமா கோபம் வந்துருச்சு. இப்போ அந்த வசனத்துக்கு போங்களேன், அதாவது அவர்களுக்கு ஏதாவது முகாந்திரம் பிடிக்க ஒரு சில சூழ்நிலைகளை கடவுளே அவங்களை எப்படியாவது ஒரு விதத்துல அவங்களை ட்ராப் பண்ணி இஸ்ரேல் ஜனங்கள் முன்பதாக கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க இஸ்ரேல் ஜனங்களை. பெலிஸ்தர்களுடைய டார்ச்சர் ரொம்ப அதிகமாவே இருந்து கொண்டு இருந்தது. இப்பொழுது கடவுள் இந்த ஒரு சூழ்நிலைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களே அந்த இடத்துல சிம்சோனுக்கு முன்பதாக முறியடிக்கிறார். எப்படி முறியடிக்கிறார், அவன் போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிடுவான், பயங்கரமா அங்க பிரச்சனையை பண்றான். அப்போ வந்து என்ன பண்றான், 300 நரிகளை பிடித்து அதனுடைய வாள்களிலே பந்தங்களை கட்டி அவங்களுடைய வேளாண்மை எல்லாம் அழிச்சிடுவான். இதை பார்த்த உடனே பெலிஸ்தர்கள் கோபம் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிருப்பாங்க. இஸ்ரேல் வேற இங்க பயப்படுவாங்க. இஸ்ரேல் நினைச்சுவாங்க நம்ம எல்லாரும் கூட்டமா போய் பெலிஸ்தர்ட்ட மாட்டாத மாதிரி சிம்சோனை மட்டும் கட்டி கொடுக்கணும்னு. சிம்சோனை பயங்கரமா ஸ்ட்ராங்கான கயிறுலாம் கட்டி கொண்டு போயிட்டு பெலிஸ்தர் முன்பதாக நிறுத்துறப்ப சிம்சோன் அந்த கயிறுகள் எல்லாம் முன்று காணாமல் பண்ணி கிடைச்ச ஒரு தாடை எலும்பை வைத்து பல ஆயிரங்களை கொன்றோம். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் அப்படி பல ஆயிரங்களை கொண்டுட்டு அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொண்டுட்டு கழுதின் தாழை 1000 பேரை கொண்டுட்டு மறுபடியும் வர்றப்ப என்ன நடக்குது பாருங்களேன். அவன் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே அடியேன் கையை நான் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து வெளுத்த சேதம் இல்லாதவர் கையில் விட வேண்டுமா என்றார். அதாவது
அந்த பெலிஸ்தருக்கு தெரியணும் இஸ்ரவேலை நீ டச் பண்ணாத, இஸ்ரவேலுடைய தேவன் பெரியவர் சொல்லிட்டு அதையும் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டே வராரு. அதே நேரத்துல இந்த செயல்படுகிற இந்த இஸ்ரவேலருக்கும் தெரியணும் நம்மளுக்கு கடவுள் தேவை, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் மட்டும் முடியாது, நம்மளுக்கு கடவுள் தேவைன்னு சொல்லி தெரியணும். அதுக்காகவே சூழ்நிலைகள் இங்க மறுபடியும் உருவாக்குறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, தண்ணி இல்லாத ஒரு இடம், தண்ணியே இல்லை, அவ்வளவுதான் அவனுக்கு சாகுற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான் என்னதான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது? அப்போ மறுபடியும் ஆண்டவர் அந்த இடத்துல சிம்சோனுக்கு தேவனுடைய தேவையை அவருக்கு ப்ரூவ் பண்றாரு. அப்போ கடவுள்கிட்ட போய் அழுகிற, ஆண்டவரே நீங்க எனக்கு இப்ப தண்ணி கிடைக்கலன்னா இப்ப நான் வனாந்தரத்தை செத்துருவேன். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்கம் பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். எவ்வளவு பெரிய வாய்ப்பாளா இருந்தாலும் இந்த வாழ்வின் வாழ்வாதாரத்துக்கு தேவனை நம்ப வேண்டும். தன்னுடைய விடத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நிறைய செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஞானம் இருக்குது அது போதும் சொல்லி நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா, எவ்வளவு பெரிய பயிர்வானா இருந்தாலும் சரிப்பா, உனக்கு கடவுள் தேவை. ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒரு பாயிண்ட், நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு காசு இருக்குல்ல நான் என்ன பண்றது, நான் நல்லா வாழ்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் கூட நினைக்கலாம் நான் நினைச்ச மாதிரி இருக்க முடியும், நல்லா பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சிம்சோனுடைய வாழ்க்கை மூலமா கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, how much ever you are mighty, ரொம்ப பயங்கர பைவானா இருக்கலாம், அல்லது பயங்கரமா பணக்காரனா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கடவுள் தேவை. there will be some point, கடவுள் கண்டிப்பா தேவைப்படும். கடவுள் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை யாருக்கும் நிலையான வாழ்க்கையும் அல்ல. அங்கே கடவுளை தேட ஆரம்பிங்க. உங்களுடைய முடியாத சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்டு இன்றைக்கு நிறைய பேர் ஐயோ நம்ம இப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டோம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி கொண்டிருக்கிற உலகத்திலே சிம்சோன் என்ன பண்றான், கடவுளை தேடினது போல இன்றைக்கு நம்முடைய பலனெல்லாம் குன்றமெல்லாம் ஆகும் பொழுது தேவனை தேட ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு எல்லாம் பலன் இருக்கிறப்ப நீங்க தேவனை தேட ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் அவரை நம்புங்கள். அதே போல உங்களை எதிர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திற்கு தேவன் அவர் விரும்பியபடி சில நேரங்களில் பதிலளிக்கிறார். என்ன பார்க்கிறோம், எதிர்த்து வருகிற பெலிஸ்தன் இஸ்ரேல் ஒண்ணும் இல்ல, அவன் சும்மா டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டார். அந்த பெலிஸ்தனை தட்டி கேட்பான். அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமாக நின்று கர்த்தரை யுத்தம் பண்ணுவார். இங்கே சிம்சோனுடைய பலத்தை நாம் போற்ற வரவில்லை. சிம்சோனுக்கு பின்பதாக சிம்சோனுக்குள்ளாக இருந்து செயல்படுகிறது கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் அந்த நரேட்டர் போட்டுக்கிட்டே இருக்காரு, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவர் எப்படி பண்ணல, சிம்சோன் பயமானது தான், பெரிய நல்ல மசில்ஸ் எல்லாம் இருந்தா நினைக்கிறோம். அப்படியே சின்ன பிள்ளைங்க படமா பார்த்துட்டு பயங்கரமா மசில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்த உடனே நம்மளுக்கு சரி அதனாலதான் அவன் பயங்கரமா பண்றான்னு நினைக்கிறோம். இல்ல, அதுக்கு தான் அந்த நரேட்டர் எழுதுறவர் மறுபடியும் சொல்லிட்டே இருக்காரு, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். So the whole book is centered around God and His word. கடவுள் தான் உன் காயினை நகர்த்த முடியும் அப்படின்றாங்க. நீயா வாழ்க்கை நகர்த்த முடியாது, உனக்கு எதிராக வரவனை நீயா அடிக்க முடியாது. யூ நீட் காட். இதுதான் நியாயவிதிகள் துவக்கத்துல பார்க்கிறோம். தேவனையே அறியாத ஒரு ஜாதியார் எழுதுனாங்க. அந்த ஜாதி மக்களுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு, யூ நீட் காட், யூ டெஃபினெட்லி நீட் காட். நீங்க உன்னோட லேண்ட்ல செட்டில் ஆகிட்டேன்றதுக்காக நீ நினைச்சதெல்லாம் பண்ணலன்னு விட மாட்டாரு. யூ வில் டெஃபினெட்லி நீட் காட். அதுதான் பயன். ஸோ கடவுளை நம்புவோம், செயல்படுவோம். நாமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நமக்கும் கடவுள் தேவை என்பதை உணர்வோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து மகாராஜாவுக்கே மகிமை உண்டாவதாக. நல்ல ஆராதனை பங்கெடுத்தீர்கள், தேவனுடைய மகிமையை கண்டிருப்பீர்கள். வானம் திறக்கப்பட்டுவதை அநேகர் கண்டீர்கள், நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஆத்துமாவிலே மெய்சமாத்தை கட்டாயம் அனுபவித்திருப்பீர்கள், நான் விசுவாசிக்கிறேன். வேத பாடங்களிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கும். ஆண்டுடைய பிரசனங்களை ஆளுகை செய்வதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். விசேஷமாய் உங்களை காணிக்க தேவன் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது இன்னும் உங்களுடைய நியாயமான எல்லா கேள்விகளுக்கும் அது பதிலாய் மாறும். சில அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்கலாம். ஊழியர்கள் ஆசீர்வாதம் வந்தது. தொடர்ந்து தப்பாத்திடகர் அறிவியல் தத்தலேரி வில்லாவரம் இலைசுகளை செல்லுநகர் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மண்டிநகர் கோசாகுல உமர்ச்சிகள் உசலையில் நாட்களில் ஆரம்பிக்க இருக்க ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவே கருத்து சித்தமா இருக்குமானால் ஞாயிறு மாலை திருச்சியிலே ஒரு சபையிலே பேசும்படியான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். திங்கட்கிழமை காலையிலே திருச்சியிலே ஒரு சேர்ச்சில் வைத்து அப்போஸ்தலர் சர்ச்சில் வைத்து புல் காஸ்பல் ஊழியர்கள் கூடுகை உண்டு. அதில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாக தேவன் வாய்ப்பளித்திருக்கிறார். இந்த 2 மீட்டிங்களும் தேவன் பயன்படுத்தி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். புதிய ஆத்துமாக்கள் இந்த மாதத்தில் தேவன் சபையில் இணைக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதமும்
ஜனவரியிலே தேவன் அருமையான திருமுழுக்கு உடன்படிக்கையை கொடுத்தார். அதே போல பிப்ரவரி மாதம் கொடுத்தார். கர்த்தர் சித்தமானால் மார்ச் மாதத்திலும் அநேகர் அந்த ஞானசார உடன்படிக்கை இணைவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பு ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து ஏறெடுப்பீர்கள். இப்படிப்பட்ட பேப்பர் கையில் கிடைத்திருக்கும், அநேக வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குண்டான ஜெப குறிப்பை எடுத்து அந்த வேத பகுதியை நீங்கள் தியானித்து ஜெபிப்பீர்களானால் அநேகருக்கு அது விடுதலை தந்தது போல் உங்களுக்கு விடுதலை தரும் சந்தேகமில்லை. தொடர்ந்து தேவ சமூகத்தை சொல்கிறேன், இந்த ஜெபத்தை தினமும் காலையில என் ஜெப வேலை நேரத்தில் தியானித்து ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில மெய்யான விடுதலையை கர்த்தர் கொடுத்து வருவதை அறிந்து உணர்ந்த தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவே, தேர்தல் நேரம், அதற்காக விசேஷமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் நல்லவே, தேசத்தில் தேவனுடைய கிருபை வெளிப்பட விசுவாசில் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யாவை ஜெபித்துக் கொடுங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொடுங்கள். என்னுடைய மகளுடைய இயேசுடைய மேரேஜ் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொடுங்கள். சபை விட்டு பின்வாங்கி இருக்கிற மக்கள் திரும்ப சபையில சேர்க்கப்பட வேண்டும். ஆண்டுடைய நாம சொல்லுகிறேன், தலையற்ற சரம் நிலையற்ற அறிவது போல கிறிஸ்து சரமாகிய சபையில் இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிறிஸ்துவின் தலையை விட்டு விலகி இருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒருபோதும் ஒரு நிலையான இடத்தில் இருக்காது என்பதை அறிகிறேன், உணர்கிறேன், நான் பார்க்கிறேன். அதனால் தான் இதை அறிவிப்பாக நான் கொடுக்க விரும்புகிறேன். அது ஆராதனை பங்கெடுக்க ஆண்டோடு இணைந்து வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒவ்வொரு மாதம் முதல் வாரத்தில் ஒரு வார்த்தையை நாம் தேவனுடைய வாக்காக எடுத்துக்கொள்வோம். நாம் வாக்குத்தத்த சந்ததி, ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்த சந்ததி. எந்த தகுதியின் அடிப்படையில நாம் தேவனிடத்தை நன்மை பெற்றுக்கொள்வதற்கு நம் தகுதி இல்லை. வேதம் சொல்வது, பிதாவாக தேவன் மனுக்குலத்து மேல் வைத்திருக்க மகாபெரிய அன்பினாலே ஆதாம் விழுந்து போன இடத்தை மறுபடி மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு மூலமாய் பாவ மன்னிப்பை நம்ம கொடுத்து நமக்கு பரிகாரம் செய்து அந்த வாக்காக வந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வாக்காக வெளிப்பட்ட அந்த ஸ்திரீயின் வித்து இயேசு நாமத்தினாலே இந்த மேன்மைப்பட்டிருக்கிறோம். அதனாலே வேதத்திற்கு அத்தனை வாக்குத்தத்தங்களும் அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆம் என்று அல்ல என்று இல்லாமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சில வேளைகளை ஒரு வார்த்தை எடுக்கிறது அநேகருக்கு ஒரு வியத்தமாய் தெரியலாம். நான் விசுவாசிக்கிறேன், தட்டு நிறைய சாப்பாடு இருந்தாலும் எடுத்து சாப்பிடுகிறது கொஞ்சமாய்த்தான் இருக்கும். வேற நிறைய வாக்குத்தத்தம் இருந்தாலும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துதான் வளர வேண்டும். 30 ஆண்டுகள் கடவுள் கிருபையினால் ரட்சிக்கப்படாகிவிட்டது. 30 ஆண்டுகள் வேத வசனத்தை எடுத்து 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 அதை கொஞ்சம் கொஞ்சமாய் பருகி கொண்டு இருக்கிறபடினாலே 30 வருஷத்துக்கு ஏற்ற வளர்ச்சியை கொடுத்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய கிருபையினால் 22 வருஷம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஊழியம் செய்வது கர்த்தர் வாய்ப்பு அளித்தார். 25 ஆண்டுகளாக இந்த ஊழிய பகுதிக்குள்ளே கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 22 வருடம் திருச்சபை பணியை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதனால நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து பதிக்கொண்டே இருங்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து பிறப்பு ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் என்று இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக நினைப்பூட்டுள்ள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரயத்தனமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமானார். செபிக்கலாம். நல்ல பிதாவே, வார்த்தையை அனுப்பி வாழ்க்கையை மாற்றி எங்கள் வாழ்க்கையை தரத்தை உயர்த்துகிறவரே, இந்த வார்த்தையை கேட்கிற யாராய் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறீரோ அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி எடுத்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சூழ்நிலை பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளை தேவ சொன்ன வார்த்தை, சகோதரனே சகோதரியே, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய ஊழியக்காரனே, தேவனுக்காக வைராக்கியம் நின்று தேவ சமூகத்தை நன்மை பெற வாஞ்சிக்கிற ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையே, ராஜ வம்சமே, இந்த மாதம் உங்களுக்கு எனக்கு சொல்ல சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். கடவுளை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கு ஒரு பாராட்டு மட்டுமல்ல, நம்முடைய விருப்பத்தைக்கான பரிசையும் அவர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த கானானிய ஸ்திரீ தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய இரக்கத்துக்கும் தூரமானவராக எண்ணப்பட்ட நிலையில வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனுடைய அன்புக்கு உட்பட்டவள் என்பதை அவர் அறிந்ததை இவள் அறிந்து கொண்டதனாலே அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கிறார். ஸ்திரீயே, எல்லாரையும் நேசிக்கிறேன், ஆனாலும் எல்லாரும் நான் நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளாத நிலையில நீ அதை அறிந்து கொண்டபடினாலே நீ என் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். அது நான் பார்த்த வகையிலே
இந்த நான் வாழுகிற இந்த மாம்சவால் இந்த நாட்கள்ல உன்னிடத்தில் நான் கண்டது பெரிய விசுவாசம் என்று சொல்லி ஒரு பாராட்டு பட்டம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், ஏக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறவருக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கிறார். நீ விரும்புகிறபடி என்ன விரும்பினால், தன் மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறார், அவள் சுகம் பெற வேண்டும் என்று விருப்பத்தோடு ஓடி வந்தார். அவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி, நீ விரும்பினபடி உன் மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படியே உன் மகள் சுகமாவாள் என்று சொன்ன வார்த்தையின்படியே அந்நேரமே, கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, அந்த நேரமே, அந்த வினாடியே அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டால் என்று வேதத்திலே பதிவு செய்திருக்கிறது. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லுகிறேன், அந்த ஸ்திரியை போல நீங்களும் நானும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கு ஒரு பாராட்டு கொடுக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உங்கள் விசுவாசம் பெரியது. நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இல்லாவிட்டாலும், நீங்கள் எதிர்பார்த்து பதில் கிடைக்காத போல இருந்தாலும், என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான அருமையான வாக்கு கொடுக்கிறேன். உங்கள் விசுவாசம் பாராட்டப்படத்தக்கதா இருக்கிறபடினாலே நீங்கள் விரும்புகிற படி உங்களுக்கு ஆக கடவுது. அது சுகமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம், சமுதாய காரியம் இருக்கலாம், சபை காரியமா இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எந்த நிலையா இருந்தாலும் அந்த கானானிய ஸ்திரீய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைப்படி அற்புதம் செய்த தேவனாகிய கர்த்தராகிய நான் என்று இயேசு சொல்கிறார், உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ரீமா காப்பா தூரா பாலாதியா. இந்த வேளையிலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுதே அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இப்பொழுதே சரீர பிரகாரமாக அந்த உண்மையின் படி நன்மையை பெறுவீர்கள் என்று சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவசபை ஜெபித்த போது ஆண்டு சொல்கிறார், யாக்கோபு எத்தன் தாப்பா ஏமாத்துக்காரன் தான், ஆனா என்னனாலும் என் பாதத்தை வந்து பிடிக்கிற பத்தியா, அதை அவனுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தேன். இஸ்ரவேல் தேவனுடைய பிரபு என்ற நல்ல நாமத்தை எத்தனாகிய மனசன் கொடுத்து பாராட்டு கொடுத்தேன். அதோடு மாத்திரமல்ல, கானானிய ஸ்திரீ பாளையத்துக்கு புறமானவள் என்று சொல்லப்பட்ட அவள் எண்ணப்பட்டாலும், அவள் என்னை தேடி வந்து இவர்தான் வழி என்று கண்டு கொண்டபடினாலே அவளுடைய விசுவாசம் பாராட்டப்பட்டு அவளுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுத்து நான் பாராட்டினேன். தாவீது என்ற மனிதன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் எந்த நிலை விழுந்தாலும், நான் தான் வழி, வேற வழியே இல்லை என்று அறிந்து ஓடுந்து கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி ஓடி வந்து விழுகிறதுனால ஆடு மேய்க்கிற அவனை நான் பாராட்டி என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற ஒரு சிறந்த பட்டத்தை கொடுத்து அவனை அரசராய் மாற்றினேன். ஆனால் இந்த உலகம் முழுவதும் பார்க்கிற சிறந்த மனிதனாக பார்க்கிற, ஞானவானாய் பார்க்கிற, கனவானாய் பார்க்கிற, பெயர் பெற்றவனாய் பார்க்கிற, சமாதான நிலையாட்சியை கொடுக்கிற அந்த சாலமோனுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன். அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தேன், அவனுடைய காரியங்களை நான் உயர்த்த வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான், கொடுத்த எண்ணெயை மட்டும் விற்றதனாலே அவன் கடைசியில் அவன் பதிவு செய்த வார்த்தையை பார்த்தாயா? பிரசங்கிலே மாயை மாயை, ஏமாந்துட்டேன் 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 பதிவு செய்கிறான். ஆண்டவராய் தேவன் சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யாரெல்லாம் கொடியாக தன்னை நினைத்து கொண்டு செடியாகி இயேசுவோடு இணைத்து கொண்டார், அவர்கள் எந்த நிலை இருந்தாலும் கனி கொடுக்கும்படியாக தேவன் அவர்களை சுத்திகரித்து பராமரிப்பார். தேவனற்ற உறவிலே, நான் மறுபடியும் தேவனற்ற உறவிலே பாவம் மட்டுமல்ல, சாபம் மட்டுமல்ல. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தெரிந்து அவரை ஆராதிக்காமல் போன நிமித்தம் தாகத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு நீ வாழ வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார். இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு சமுதாயத்தையும் குடும்பத்தையும் ஏதாவது ஒரு அரசியலையும் சூழ்நிலையும் காரணம் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அது சொல்லுவது கேட்டது போல அந்த வேல்டு அமையலாம். உண்மையான காரணம் என்னவென்றால், தேவனற்ற உறவில்தான், தேவனை அறிந்த மனிதனாக இருக்கட்டும், தேவனை அறியாத மனிதனாக இருக்கட்டும், தன் வாழ்க்கையில நிலை தவறி அலைந்து கொண்டிருக்கிறான். என்றைக்கு அவன் தேவனோடு தன் உறவை ஏற்படுத்துகிறானோ அன்றைக்கு தான் நிலைத்திருக்கிற வாழ்வை அவன் பெறுவான் என்பது நான் வேதத்தில் கண்ட உண்மை மட்டுமல்ல, சமுதாயத்தில் சபை ஊழியத்தை செய்தபடினாலே விசுவாசிகள் மத்தியில காண்கிற உண்மை மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டுகொண்ட உண்மையும் அதுதான். தேவனோடு கூட இருப்பதுதான் ஒரு நிலையான வாழ்க்கை. தேவனற்ற வாழ்க்கை, அதான் நான் அடிக்கடி சொல்வதை மறுபடி சொல்லுகிறேன்,
தலையற்ற சரீரம் நிலையற்று அலைவது போல கிறிஸ்து சரீரமாகிய சபையிலே அடங்கிறார் யாரா இருந்தாலும் கிறிஸ்துவின் தலை கீழே இருக்கிற அந்த சரீரமாகிய சபையிலே தன்னை இணைத்துக் கொள்ளாத யாரும் ஒரு ஸ்திரமான வாழ்க்கை வாழ முடியாது என்பதை ஆண்டவர் அடையாளப்படுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நிறைய விருப்பம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பாராட்டுகிறார். நீங்கள் அவரை பற்றி கொண்டிருக்கிற அப்படின்னாலே இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த விரும்பின காரியத்திலே அற்புதத்தை கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். சோர்ந்து போகாதங்க. யாக்கோபு ஜெபித்த பொழுது விடுதி போகட்டும் என்று சொன்னார். உன்னை பிளஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னார். வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லையே அப்படின்னா அதனால தான் அவன் பாராட்டு வைத்தான். கானானி ஸ்திரீ சொல்றாரு, பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லை ஆண்டவரே, அதான் பாராட்டினார், அதான் பாராட்டினார். நம்முடைய நாமத்தை நான் சொல்கிறேன், தாவீது பெரிய பாவத்தை செய்தான். நாத்தான் மேல் உணர்த்தின பொழுது வஸ்திரத்தை கிழித்து விழுந்தான். வேற வழி இல்லை ஆண்டவரே, நான் எங்கே போவேன்? அதனால தான் தேவனாய் கர்த்தரை சுத்திகரித்து நிலையான அரசாங்கத்தை அவன் மூலமாக ஏற்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை சிங்காசனத்தை பூமியிலே எப்படி அடையாளப்படுத்திருக்கார் தெரியுமா? தாவீதின் சிங்காசனத்தில் வந்து அமருவார் என்று சொல்லி அவனை அவ்வளவாய் கனப்படுத்தி வைத்துள்ளார். இந்த கால வேளையில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை காட்டிலும் நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். நீங்க நிறைய பரிசுத்தவான்கள் தங்கள் பரிசுத்தவான்கள் சொல்லிக்கொண்டு தேவனற்ற உறவினாலே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக பாவிகள் தேவனோடு கூட தங்கள் உறவை ஏற்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் சமாதானமாய் வாழுகிறார்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பந்திகளோடு கூட உட்கார்வதற்காக கூட்டம் வருகிறது. அதை கண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே உபச்சாரிகள் என்று சொல்லுகிறவர்கள் அந்த பந்தியில உட்கார்ந்து இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு தேவன்கிட்ட உறவில் இருக்கிறவர்களோ நித்திய நரகத்தில் இருக்கிற வித்தியாசமான சூழ்நிலையை அங்கு காண நேரிடும் என்று சொல்கிறார். ஆனால் இந்த காலையிலே என்னுடைய பரிசுத்தத்தை சார்ந்தல்ல, என் உண்மையை சார்ந்தல்ல, என் நீதியை சார்ந்தல்ல, தேவனையே சார்ந்து வாழும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரீரமாகிய நாம் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் தலையோடு கூட இணைத்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை காலையிலே நீங்களும் நானும் நம்மை விரும்புகிற தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். முதலாவதாக நியாயமான விருப்பத்தை நாம் தேவனிடத்தை பெற்றுக்கொள்ள மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29-34, மார்க் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். மறுபடி சொல்லுகிறேன், மத்தேயு 15:22, மத்தேயு 20:29-34, மார்க் 11:10. திருச்சபை தேவன் யார் என்பதை அறிந்து அவரிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். நிறைய ஜெபிக்கிறார்கள், நிறைய விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். 24 மணி நேரம் ஜெபம், 100 மணி ஜெபம், எல்லா ஜெபமும் நல்லதுதான். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவன் யார் என்று தெரியுமா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறவன் யார் என்று தெரியுமா? நான் நிறைய விண்ணப்பம் கொடுக்கிறேன் என்று சொல்லி கலெக்டருக்கு கொடுக்க வேண்டிய விண்ணப்பத்தை கலெக்டர் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு கிழக்கட்டையோ மற்றவற்றை கொடுத்தால் எப்படி பதில் வரும்? மனுநீதி நாள் என்று ஒரு வைத்திருக்கிறார்கள். அது நேரடியாக கலெக்டரை சந்திக்கிற நாள். அந்த நாளை எல்லாரும் விண்ணப்பம் கொடுக்கிற பொழுது உடனே அதற்கான பதில் வரும். அதே போலத்தான் என் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில நீதியான நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால் அவரை அறிந்திருக்க வேண்டும். அந்த சுகம் பெறும்படியாக ஓடி வந்த அந்த சகோதரி அந்த ஜெபித்த ஜெபத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 15:22 வாசிக்கிறேன். அப்பொழுது திசைகளில் கூடிய கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கேட்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29. அவர்கள் எங்கே வந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். அப்பொழுது வழியறிய உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவளியே வருகிறான்னு கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். ஒரு கண் தெரியாதவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது, ஒரு கானானிய ஸ்திரீக்கு வெளிப்பாடு இருக்கிறது. ஆனால் கண் திறக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு திரள் கூட்டத்துக்கு கடவுள் யார் என்று தெரியவில்லை. அவர் தம்முடைய சீஷர்களை கடைசியாக சொன்ன வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனத்தை எந்த வல்லமையும் ஆளுகை செய்ய முடியாது.
எகிப்தை இருள் ஆளுகை செய்தது, ஆனால் கோசனை ஆளுகை செய்யவில்லை. எகிப்தை வாதை ஆளுகை செய்தது, ஆனால் கோசனை ஆளுகை செய்யவில்லை. எகிப்தை பயங்கரமான கல்மலை ஆளுகை செய்தது, ஆனால் கோசை நாட்டை ஆளுகை செய்யவில்லை. இந்த உலகத்தில் வாழுகிற மக்களாய் நீங்கள் நான் இருந்தாலும் நம்மேல தேவனுடைய ஆளுகை இருக்குமானால் வேற ஒரு ஆளுகை நம்மேல இருக்கிறது. மாறாக நாம் அநேகரை ஆழ்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த அபிஷேகம் நம்மை நடத்தும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே, ஆளுகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, தாவீது சிங்காசனத்தை வந்து உட்கார்ந்து மீட்கப்பட்ட ஜனத்துக்கு நிலையான வாழ்க்கை தரும்படியான வாக்கு பெற்று அதன்படி வந்தவரே. வேதம் சொல்லுகிறது, தாவீதின் மைந்தனுக்கு ஓசோனா என்று சொல்லி பாடி புகழ்கிறவரே என்று சொன்ன பொழுது அவர் அறிந்து கொண்டார். தான் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அறிந்தவர்களுக்கு தான் அற்புதங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, கானானிய ஸ்திரீ பாளையத்துக்கு புறமாய் இருந்தாலும் அவள் தெரிந்து கொண்ட உண்மையானது அவள் மகளுக்கு விடுதலையை வாங்கி தந்தது. வேதம் சொல்லுகிறது, கண் தெரியாத குருடனாய் இருந்தாலும் அவன் தெரிந்து கொண்ட அந்த அற்புதமான காரியமானது அவன் கண் திறக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, அவன் அரசாங்கத்துக்கு விரோதமாய் எழும்பினாலே கூடாக்கப்பட்டதில்லை, அவன் தெருவரத்தில் உட்காப்பட்டவன். அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படி செய்தால் அது அரசாங்கத்துக்கு விரோதமான குற்றமாக அந்த நாட்களே அது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே யாரும் உதவி செய்ய முடியாத ஒருவருக்கு ஆண்டவராக தேவன் உதவி செய்தார். காரணம், அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை யாரெல்லாம் ஆண்டாலும் நீர்தான் ஆண்டவரே, நீர்தான் சர்வ உலகத்தை ஆண்டுகிறவர், நீர்தான் ராஜாதி ராஜா, நீர்தான் சதா காலம் ராஜாவா இருக்கிறீர். நீங்க நேற்று ராஜாவா இருந்தீர், இன்று ராஜாவா இருக்கிறீர், நாளை ராஜாவா இருக்கிறீர். இந்த அறிந்து கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலும் கூடிய ஜெபம் மட்டும்தான் உங்களுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும். பவுல் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிஞரில் வளர வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் காரியங்களை குப்பையாக மதிக்க வேண்டும். அப்படிதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? பேதுரு எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும் கடவுள் வார்த்தை போதுமானது என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுனாலே நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள், கனி கொடுக்கிற மக்களாய் மாறுவீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்கிறேன், பரிசுத்தரை அறிந்து கொள்வதுதான் ஒவ்வொரு மனிதருக்கு சிறந்த அறிவு என்று பவுல் எழுதுகிறார். இந்த கால வேளையிலே நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். எதற்கு ஜெபிக்கிறவனே தெரியாது, எப்படி ஜெபிக்கிறவனே தெரியாது. ஆனால் தான் ஜெபம் நடந்துகிட்டு பதில் இல்லாமல் இருக்குது. நீங்கள் நான் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் யார்? ஆண்டவரே, அவர்தான் ஆளுகிறவர், அவர்தான் சதா காலம் ஆளுகிறவர். உங்கள் மேலே வியாதி ஆளுகை செய்வதா நிற்கிறார், உங்கள் மேல் தேவன் ஆளுகிறார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு எதிராளி ஆளுகை செய்ய நினைக்கிறாங்க, உங்கள் மேல் தேவன் தான் ஆளுகை செய்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர் ஆளுகிறவர். இந்த ஞானமும் வெளிப்பாடும் தான் அந்த கானானி ஸ்திரீ விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர் பாராட்டுகிறது காரணமாகிறது. இரண்டாவதாக மத்திய 15:23, ஆதியம் 32:26, லூக்கா 18:1-8, மத்திய 15:23, ஆதியம் 32:26, லூக்கா 18:1-8. திருச்சபை நியாயமான காரியமானால் நன்மை பெறும் வரை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய நியாயமான காரியம் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி விட்டுவிடக்கூடாது. அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 15:22 நான் வாசிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மகள் பிசாசன கொடிய வேதனைப்படுகிறார் சொல்லி கூப்பிட்டால் அவருக்கு பிரயத்திரமாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். தன் சுகம் பெற வேண்டும் என்பதிலே கவனமாய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. உங்களுடைய ஜெபத்துக்கு என்னுடைய ஜெபத்துக்கு நியாயமான ஜெபத்துக்கு பதிவில்லை என்பதற்காக நீங்கள் தேவ சித்தமில்லை என்று சொல்லி விட்டு விடாதீர்கள். தேவ சித்தமா இல்லையா என்பதை தேவன் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் நியாயமான எல்லா தேவை, சுகம் உங்கள் நியாயமானது, பொருளாதார காரியங்கள் உங்களுடைய நியாயமானது, உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் நியாயமானது, உங்கள் குறைந்த பாக்கியம் நியாயமானது,
நீங்கள் ஒரு நல்ல வேலை வேணும், அது நியாயமானது. அவர் நமக்கு நல்ல வேலை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நியாயமான எந்த காரியமா இருந்தாலும் தேவனிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கலாம், அரசாங்கம் கொடுக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் என்று அறிந்திருந்தால் அவரிடத்தை கேளுங்கள். இப்போ ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே வேலைக்காக நாம் இன்டர்வியூக்கு போறோம். போகும்போதாக அது ஹெட் யார் என்று சொல்லி நாம் காண பிரயாசப்படுவோம், அவரு பேச பிரயாசப்படுவோம். ஏனென்றால் அவர் சொன்னா அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லட்டா, அவர் சொல்லட்டா, எங்கனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். நீங்க அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த முருகதாய் சொன்னா நீ போய் உடனே ராஜாவுடைய பேசு. ராஜாவோட டைரக்டா பேச முடியாது, ராஜாவுக்கும் ஒரு ராஜா இருக்கார், ராஜாதி ராஜா. அவர்கிட்ட பேசுனா அவர்கிட்ட பேசுக்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ராஜாதி பேச ஆரம்பித்தா சட்டம் என்ன தெரியுமா? ராஜா கோல் நீட்டினா தான் எஸ்தர் உள்ள போகணும். இப்ப ராஜாதி ராஜாட்ட பேசிட்டு அவ போறா, எஸ்தர் ராஜாதி பார்த்தோன்னா இவன் கோலை நீட்டி கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ராஜாதி ராஜா ஆளுகிறவருங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க இன்டர்வியூக்கு, அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க பெண் பார்ப்பதற்கு, அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. அங்கே எலையேசர் ஆபிரகாம் அனுப்பிவிட்டார், முதலாளி மகனுக்கு பெண்ணு வாங்க முடியுமா? ஆனா முதலாளிக்கு முதலாளி ஒருத்தர் தான் இருந்தீங்களா, அவரும் கூட வருவார் சொல்லி அனுப்பினார். அந்த முதலாளி சொன்னதுனால இவன் செவமனார், எங்கள் முதலாளிக்கு முதலாளியாய் இருப்பவரே, எங்கள் முதலாளிக்கு முதலாளியாய் இருப்பவரே, உங்களுடைய திராட்சை வேலை செய்வதற்கு அவருடைய பையனுக்கு பெண் பார்க்க வந்திருக்கிறேன் ஜெபம் பண்றாரு. கடவுள் எவ்வளவு அற்புதமாய் வழிகாட்டினார். சின்ன காரியமோ பெரிய காரியமோ, உயர்ந்த காரியமோ குறைந்த காரியமோ, ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்படுங்க, நியாயமான எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறார் 32:26, யாக்கோபு என்ற மனிதன் தேவனை அறிந்து ஆராதிக்கிற மனிதன், ஆனால் உலகத்தனமான ஆசீர்வாதம் சிக்கி தவித்ததுனாலே எல்லாரும் ஏமாத்தி அப்படியே வாழ்க்கையில முன்னேற நினைச்சான். ஆனா எல்லாம் முன்னேறினாலும் தன் வாழ்க்கையில் அடுத்து முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை கண்டுபிடித்தான். இவனுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு மனைவி அல்ல 4 மனைவி இருக்கிறது, 2-3 பிள்ளைகள் அல்ல 13 பிள்ளைகள் இருக்கிறது, பரிவாரங்களாம் இருக்கிறது. ஆனாலும் பாருங்களேன், அவன் வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தடை இருந்தது. காரணம் என்னவென்றால் அவன் எல்லாத்தையும் சம்பாதிச்சான், அவன் ஆராய்த்த கடவுளை மட்டும் விட்டுட்டான். இப்பொழுது என்னத்தை சம்பாத்தியம் இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறணும்னா அவெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத அறிந்த பொழுது சம்பாத்தியத்தை ஓரமா ஒதுக்கிட்டு சம்பாதிக்க பலன் கொடுத்தவருடைய பாதத்தை போய் விழுந்தான். அவர் சொல்றாரு, என்னப்பா என்ன விட்டு நிறைய சம்பாதிச்சேன், உன் திறமை இருக்கா நீ பாருங்கிறார், என்னை உள்ள ஒடிக்கிறார். உங்களை விட்டு அவர் வழியே இல்லை. விவரங்கட்ட தனமா உங்களை இல்லாம சம்பாதிச்சிட்டேன், ஆனா முன்னேற முடியல. உங்களை இல்லாம நிறைய சம்பாதிச்சேன், முன்னேற முடியல. வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்ன போது கடவுள் வழி திறந்து கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை போய் விடுங்க, நியாயமான எந்த நன்மையும் அவர் தர போதுமான இருக்கிறார். அவர்தான் வழி என்று விழுந்து விடுங்க, அவர்தான். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18:1-8 வரைக்கும் வாசித்தா மனுஷனை மதிக்காத மனுஷன் தான், கடவுளை மதிக்காத மனுஷன் தான். ஆனா அந்த ஏழை தாய் தட்டி கொண்டே இருக்கிறார். உள்ள இருக்கிற யோசிக்கிறான், மனுஷனையும் மதிக்க மாட்டேன், கடவுளையும் மதிக்க மாட்டேன். ஆனா இந்த கிழவி, இந்த வயசானவன் என்னையும் மதிக்கிறாள், அவளுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லி மனம் இறங்கி கதவை திறந்து என்னமா செய்து கேட்டானா. என் ஆண்டவர் என்ன சொல்லுவாருமா, ஒரு கடினமான மனுஷனுடைய கதவை தட்டின அந்த ஏழை தாய்க்கு இறங்க அந்த மனுஷன் விருப்பமா இருந்தானா. நான் இரக்கமுள்ள தேவன்ல, உனக்காகத்தான ஜீவனை கொடுத்தேன், உனக்காகத்தான ரத்தத்தை செலுத்தினேன், நீதானே வாழ்க்கை மிக முக்கியமா கருதுகிறேன். நீ வந்து கதவை தட்டுகிற பொழுது நான் கடினமான மனுஷனா இருப்பேன், நான் இரக்கமுள்ள தேவன் அல்லவா, உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க உண்மையா இருப்பேன் அல்லவா அப்படி சொல்றார். ஆனாலும் நீங்க என்னை நம்பருக்கு அவ்வளவு சிரமப்படுறீங்கன்னு சொல்றார். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் சொல்றேன், நியாயமான எந்த காரியம் வந்தாலும் தட்டுங்க, கதவு திறந்திருக்கிறது, கர்த்தர் அற்ப செய்வார். மூன்றாவதாக மத்தேயு 15:25-27, 1 ராஜாக்கள் 21-29, யாக்கோபு 4:10, திருச்சபை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்க பழக வேண்டும். வாசிக்கிறேன் பாருங்களேன், 25-27 வரைக்கும். அவன் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவரை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் இச்சமானிகள் மேய்ச்சல் விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். மூன்றாவதாக, திருச்சபை தேவ சமூகத்தில்
தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். அங்கே போய் நான் எப்படி ஊழியம் செய்தேன் தெரியுமா ஆண்டவரே, நான் எத்தனை ஏழைகளுக்கு சோறு கொடுக்க தெரியுமா ஆண்டவரே, எத்தனை சபைகளை கட்டிக்க ஆண்டு தெரியுமா ஆண்டவரே, இரவு பகல் பாராம உழைச்சிருக்க ஆண்டவரே, நான் எத்தனை ட்ராக்ஸ் வெளியிட்டிருக்க தெரியுமா ஆண்டவரே, எத்தனை புத்தகம் வெளியிருக்க தெரியுமா ஆண்டவரே, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். சுபத்துக்கு பதில் வராது, சுபத்துக்கு பதில் வராது. 1 ராஜாக்கள் 21, 29 வரைக்கும் பார்த்தா ஆகாப்புங்கிற மனுஷன் திறமையான மனுஷன் தான். ஆனா ஒரு நாள் தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்பினதுனால அவருடைய மனைவிக்கு ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்க இருந்தது, வாழ்க்கையில பெரிய சாபத்தை சந்திக்க இருந்தது. எலியா கொண்டு அந்த ஊழியத்தை செய்கிற பொழுது ஆண்டவர் மறுபடியும் எலியாட்டை பேசுறார், எலியா அந்த மனுஷனை பார்த்தையா, ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, ஆகாப் விழுந்ததை கண்டாயா, தெரியாம செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்க பார்க்கிறையா, உச்சிடு, அவனுடைய சந்ததியில பார்த்துக்கொள்வோம். அவருடைய சந்ததி தாழ்த்துமானா இதே தான் ஆன்சரா சொல்லுவார். என வேதம் சொல்கிறது யாக்கோபு 4:10, பெருமைக்கு எதிர்த்திருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த அம்மாட்ட சொல்றாரு, அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஏமா பிள்ளைகளுக்குரியதை நாய்களுக்கு போடக்கூடாதுமா. அந்த அம்மா சொல்றது, ஐயா நான் பிள்ளைகளுடைய சாப்பாடை கேட்டு வரலையா, உங்க பிள்ளைங்க சாப்பிடும்போது கீழே விழும்பல, அதை நான் எடுத்துக்கிட்டாயா அப்படி கேட்கிறான். அப்பத்தான் ஆண்டவர் திரும்புறாரு, உன் விசுவாசம் தெரியாது, என் ஜனங்களுக்கு டேபிள் சாப்பாடு கொடுக்க நினைக்கிறேன், சாப்பிட ஒருத்தனும் வரமாட்டாங்க, தம்பி ஆயத்தமா இருக்குன்னு சொன்னா ஒருத்த மாடு வாங்கணுங்க, காடு வாங்கணுங்க, ஒருத்த கல்யாணம் முடிச்சிட்டேங்கிறான். ஆனா நீ கீழே விழுகிறதை எடுத்துக்கொள்வதற்கு விருப்பத்தோடு வந்திருக்கையே, உன் விசுவாசம் எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி பாராட்டி அவளுக்கு தான் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துருங்க. அவர் தான் வழி, வேற வழியே இல்லை. ஆகாபை போல விழுந்துருங்க. யாக்கோபு சொன்னது போல பெருமை போராட்டமே விழுந்துருங்க. அந்த கானான் ஸ்திரீபதி விழுந்துருங்க. இந்த மாதம் நீங்கள் விரும்பினபடியே கர்த்தர் செய்வார். 4வதாக 1 ராஜாக்கள் 3:4, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16-20, யோவான் 2:5. திருச்சபை தேவ சத்தம் கேட்டு தெய்வ சித்தம் செய்ய பழக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் கடவுள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். அவர் சத்தம் கேட்கிறது மட்டுமல்ல, அவர் விரும்புகிறபடி செய்ய நீங்கள் ஆயத்தமா. கிறிஸ்துவுடைய வெற்றியின் ரகசியமே அவர் சத்தம் கேட்டா அவர் சித்தம் செய்தார். இன்னொரு மனிதனை பார்க்க போறோம். அவர் பேர் சாலோமன். அவர் தாவீதுடைய மகனாய் இருக்கிறார். தாவீது பிற்பாடு அவர் பொறுப்பேற்ற பொழுது அவன் ஒரு சிறுவனாய் இருந்தனால இந்த பெரிய பொறுப்பை கண்டு அவன் யோசித்தான், பயந்தான். ஆகிலும் தாவீதுடைய அரசுடைய மகனாய் இருக்கிறபடினால அரசவை குறித்து அவன் அறிந்திருந்தான். ஆனால் தேவனுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருந்தான். தேவனை முக்கியப்படுத்தினான். தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறையா செய்வதற்கான பிரயாசத்தை எடுத்தான். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் இரவிலே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அப்படி என்ன? எல்லா நாட்களையும் காட்டில் அந்த நாட்கள் விசேஷ நாட்களாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 4-5 வாசிக்கிறேன். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது ஒரு பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமன் 1000 சொர்வாங்க தகனுக பலியை செலுத்தினான். கிபியோனியவரை கர்த்தர் சாலமனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தை தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவருக்கு பிரியமானது பலிதான். ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்யுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் நான் விரும்புவதை நீ செஞ்சிட்டீனா, நீ விரும்புவதை நான் செஞ்சுகிறேன். தாவீது மகனாகிய சாலமனை கண்டுபிடித்தான். தேவனுக்கு பலி மேலே பிரியம் உண்டு என்று. அதனால 1000 சர்வாங்க தகன பலி அவன் செலுத்தின பொழுது அந்த ராத்திரியில் தானே கர்த்தர் அவனிடத்தில் கேட்டான், நீ விரும்புகிறதை என்னிடத்தை கேள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்யுங்கள். தேவனுடைய சத்தம் என்ன? எல்லாவற்றையும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதுதான் உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்யுங்கள். இதை யோபு செய்தான், இழந்ததை 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து செய்தார். அதனாலே வனாந்தரமான இடத்துல 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 20,000 பேருக்கு உணவு கொடுத்தார். வேதம் சொல்லுங்கள், யோவான் 2:5 வாசா, கடவுள் என்ன சொன்னாரோ அதை செய்தார்கள், தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தேவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களானால்
அவர் எந்த காரியம் வந்தாலும் அந்த காரியத்தில் எதை விரும்புகிறாரோ அதை அறிந்து கொள்ளுங்கள், அதை செய்ய பிரயாசப்படுங்கள். நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் உங்கள் கட்டாயம் செய்வார். ஐந்தாவதாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7-9, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20-21, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 23. திருச்சபை நம் கரத்தில் தேவன் கொடுத்த பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற ஞானம் கேட்க வேண்டும். வேதம் சொல்கிறது, சோம்பேறியுடைய அந்த காடை பார்த்தால் முள்ளுக்காடாய் கடந்ததாம். சோம்பேறியுடைய நிலங்களை பார்த்தால் முள்ளுக்காடாய் கடந்ததாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுறுசுறுப்புடைய கையோ செல்வத்தை சேர்க்கும் என்று சொல்லுகிறது. சுறுசுறுப்புடைய கையோ செல்வத்தை சேர்க்கும். வேலை செய்கிறவன், வேலை செய்ய பிரயாசப்படுகிறவன், உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறவருடைய வாழ்க்கையில குறையற்ற செல்வம் இருக்குமா? ஆனால் உழைக்க மனமற்றவனுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குமா? முள்ளுக்காடாக கிடக்குமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாம் கரத்தில் கொடுத்த பொறுப்புகளை சிறப்பாய் நிறைவேற்ற ஞானம் கேட்க வேண்டும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்போது என் தேவனாய் கர்த்தாவே, தேவரே உமது அடியானை என் தகப்பனாய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானும் என்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தின் எண்ணிக்கைக்கு அடங்காதும் இலக்கத்துக்கு உட்படாதுமான திரளான ஜனங்களாகிய உடைய ஜனத்தின் நடுவில் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்க யாரால ஆகும் என்றான். சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பா இருந்தது. இன்னைக்கு வேலைக்கு போதும் பண்ணி சம்பளம் கேட்கிற கூட்டம் இருக்குது, சம்பளம் பேசுற கூட்டம் இருக்கிறது, எவ்வளவு தரிமணி கேட்கிற கூட்டம் இருக்கிறது. ஆனா சாலமன் கேட்டான், என் தகப்பனாகிய தாவீதுடைய ஸ்தானத்தை ராஜாவாக்கினீர், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நான் சிறப்பாய் செய்வதற்கு ஞானம் தாரும் என்று கேட்டான். அது தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால ஆண்டவர் சொல்ல, எனக்கு பிரியமான ஒன்றை நீ செய்ததுனாலே உனக்கு பிரியமான ஒன்றை நான் செய்கிறேன், உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும்படியாக அவர் சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லுகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20-21, ஆண்டவராகிய தேவன் ஒரு பரலோக ராஜ்யத்தை ரகசியம் சொல்லும்படி சொன்னார். ஒரு ஓனர் கிளம்புகிற பொழுது ஒருத்தனை கூப்பிட்டு 5 தாலந்து, இன்னொருத்தருக்கு 2 தாலந்து, 1 தாலந்து கொடுத்தார். நீங்கள் வேலை செய்யுங்கள், வந்து நான் கணக்கு கேட்கிறேன்னு சொல்லுகிற பொழுது அவர் போயிட்டு வந்து திரும்ப கேட்டார். கேட்கிற பொழுது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, 5 தாலந்து வாங்கினவன் 5 கொடுத்து 10 ஆக்கி வைத்துக்கன்னு சொன்னார். அவர் என்ன சொல்லுமா, 10 பட்டணத்துக்கு அதிகாரியாயிரு. ஒருவன் சொன்னான், 2 கொடுத்து நான் 4ஆய் மாற்றிருக்கிறேன், நீ 4 பட்டணத்துக்கு அதிகாரியாரு. ஒருத்தன் சொன்னான், உங்களுடைய சர்வ வல்லமை குறித்து எனக்கு தெரியும், நீ என்னவெல்லாம் செய்வீர், அதனால வேலையை செய்யாம இதை பத்திரமா பாதுகாத்து வச்சு உன் கையில கொடுக்கிறேன். அவர் சொன்னார், சோம்பலில் ஊழியக்காரனே, நீ பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அந்த வேதனை உள்ள இடத்துக்கு நீ கடந்து ஓடி போ என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வேலை செய்ய மனமற்றவன் வேதனையோடு தான் வாழ வேண்டும். வேலை செய்ய மனமுள்ளவன் சிறந்த நிலையை அடைவான் என்பதிலே சந்தேகமே இல்லை. கொலேசியர் 3:23 வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெறுவோம் என்று அறிந்து நீங்கள் எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்கென்று எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கடவுள் பார்க்கிறார், அவர் எனக்கு வருமானம் தருவார், அவருக்கு பயந்து ஊழியம் செய்யுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்கிறார். திருச்சபை நாம் கருத்து கொடுத்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற ஞானம் கேட்கிற பொழுது நம் விருப்பத்தை நிறைவேற்றுவார். 6வதாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10-14, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-19, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-12. திருச்சபை நம் தேவைகளுக்கு தேவன் போதும் என்று விசுவாசிக்க வேண்டும். நம் விருப்பம் நிறைவேறும் என்றால் நாம் தேவன் போதும் என்று விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன ஆபிரகாம் வார்த்தையினாலே ஈசாக்கை பலியிட வேண்டிய இடத்துல ஒரு ஆடை தேவன் கொடுத்தினார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில போதும் என்கிற மனநிலையில் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6, போதும் என்கிற மனதில் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆனால் உலகத்தில் சில பேர் பணத்தை இச்சித்து அதனால விசுவாசம் விட்டு விலகி
தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள் வேதம் சொல்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டு ஓடி உடைய எல்லா தேவைகளுக்கும் நான் போதுமானவன் என்று அறிந்து நீ செயல்பட்டு விசுவாசத்தை, அன்பையும் பொறுமையும் நீ பெற்றுக்கொள்ளும்படி பிரயாசப்படு. இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10-14 வரை வாசிக்கிறேன். சாலமன் இந்த காரியத்தை கேட்டது அவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிற ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவர் பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமண்டி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளின் நியமங்களை கை கொண்டு என் வழிகளே நடப்பாயாகில் உன்னுடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னார். வேலையும் செய்தா மட்டும் போதும் நினைச்சான். தனக்கு உலகத்தனமான எதுவும் தேவையாக நினைக்கவில்லை. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை செய்ய வேண்டும் என்று விருப்பம் அவன் ஏற்றுக்கொண்டபடினாலே அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை, கனத்தை, மகிமை கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்கள் நான் வேலைக்கு போகிற பொழுது மத்திய 6ஆம் அதிகாரம் 7-15 வாசித்து பார்த்தா உங்களுக்கு இன்னது தேவைன்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அது வேணும் இது வேணும் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது கிடைக்குமா இது கிடைக்குமா விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தேவனால் வேலைக்கு ஏற்படுத்தப்பட்டால் உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர் சொல்லுகிறார், பரமபிதாக்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்கள் செய்யப்படும் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல தேவரீர் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் வெங்கடிக்கு உம்முடையவளே என்று சொன்ன அந்த வார்த்தைப்படி கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு பிரயாசப்படுங்கள். உங்கள் நியாயமான தேவைகளை ஜெபிப்பதை மறந்து விடுங்கள், விற்று விடுங்கள் என்றால் உங்களுக்கு என்ன தேவைகள் பரவப்பில் அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் சுயநல நோக்கத்தோடு வாழுகிற இடத்தை விட்டு வெளியே வராமல் நம் வாழ்க்கையை விடுதலை அனுபவிக்கவே முடியாது. சுயம் உடைக்கப்படாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்றைக்கு நாம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமோ அன்னைக்கு தான் நமக்காக வாழுகிற வாழ்க்கைக்கு ஆயத்தமாகிறோம். நமக்காக வாழுகிற வாழ்க்கைக்கு பிரயாசப்படுவது நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அது மகிமையான ஒரு விடுதலை கொண்டு வரவே வராது. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நல்ல சொல்கிறேன். திருச்சபை நாம் தேவைகளுக்கு தேவன் போதும் என்று விசுவாசிங்கள். நீங்கள் விரும்பதை கத்தருவார். கடைசியாக 1 ராஜாக்கள் 3:15, ரோம 4ஆம் அதிகாரம் 19-23, சங்கீதம் 103:1-5, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். சாலமோனுக்கு நித்திரை தெரிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்கார் எல்லாருக்கும் விருந்து வைத்தான். இரவிலே கண்டது அவன் கடவுள் தன்னோடு கூட வார்த்தையினால பேசுற சொப்பனம் என்பதை கண்டுபிடித்தான். அதனால அதன்படியே கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வார் என்பதை அப்படியே விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது. அதனாலே முதலாவதாக சர்வாங்க தகன பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்தினவன் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது கடவுள் கொடுத்த வார்த்தையை அடையாளப்படுத்துகிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நின்று கொண்டு அவன் என்ன பலிகளை செலுத்தினானாம். வேதம் சொல்லுகிறது சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்கார் எல்லாவற்றையும் விருது பண்ணினான். உடன்படிக்கை முன்பதாக தன் வாழ்க்கையை வார்த்தைக்கு சர்வாங்கமாய் அர்ப்பணித்தான். அதோடு மாத்திரமல்ல, அந்த வார்த்தைப்படி தனக்கு நடக்கும் என்ற சமாதான நிலைக்கு வந்தான். அதற்கு விசுவாசத்தோடு அவன் பலி செலுத்தல் மட்டுமல்ல விருந்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் வாழ்க்கையை விருப்பத்தை நிறைவேற்றும் என்றால் திருச்சபை தேவ வார்த்தையை விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ரோம 4ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் வாசித்து பார்த்தா கர்த்தர் ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்கள் சந்ததி தருவான்னு சொன்ன போது அவன் விசுவாசிக்கத்தக்கதாக சரீர பலன் இல்லை, மனைவிக்கு விசுவாசிக்கத்தக்கதாக அந்த கர்ப்பம் நல்ல நிலை இல்லை, அது செத்து போன அனுபவத்தில் இருந்தது. ஆனால் இது ரெண்டும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர் இருந்தாலும் வாக்கு கொடுத்தவர் தகுதியுள்ளவர் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள், சோத்திரம் செய்தார்கள். கர்த்தரை நீதியாக எடுத்துக்கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே தேவனுக்கு சோத்திர பலியிடுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டுடைய பெயர்ல நாம் பலிகளை செலுத்துறோம்.
புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்து நமக்காக பலியா இருக்கிற அப்படினால அந்த பலி மேலே விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தை சொல்லி துதிங்கள். அது உதடுகளின் காளையாகிய பலி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். சங்கீதம் 103 1-5 வரைக்கும் வாசி பார்த்தா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரை மறவாதே. அவன் தன்னுடைய ஆத்துமா நன்றியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். அதுக்கு ஒரே ஒரு வழி, செய்த நன்மையை நினைக்க வேண்டும். கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தையை நினைக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? அவர் என் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், என் நோய்கள்லாம் குணமாக்கி இருக்கிறார், என் பிராண அழிவுக்கு விலைக்கு வைத்திருக்கிறார், கிருபியினால் இருக்கிறார் முடிச்சுட்டிருக்கிறார், நன்மை நான் வாயை திருப்தியா இருக்கிறார், கழுகுக்கு சமமாய் என் வயதை திரும்ப வாழுகிற வயதை போல ஆக்கியிருக்கிறார். இந்த விசுவாசம் தான் தாவீதுடைய தீர்க்காயுசுக்கு காரணம் வந்தது. இந்த விசுவாசம் தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவனுக்கு காரணமா இருந்தது. கர்த்தராகிய இயேசு நாமத்தினால சொல்கிறேன், உங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் விசுவாசம் பாராட்டப்படத்தக்கதாக, உங்கள் விருப்பம் நிறைவேறத்தக்கதாக இருக்க வேண்டும் என்றால், 1, தேவன் யார் என்று அறிந்து விண்ணப்பம் பண்ணுங்கள். 2, நியாயமான காரியங்கள் நன்மை பெறுவரை தொடர்ந்து ஜெபியுங்கள். 3, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கடவுளுடைய நாமத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். 4, தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்யுங்கள். 5, நாம் கருத்தில் கொடுத்த அந்த பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற கடவுள் ஞானம் கேளுங்கள். 6, நாம் தேவைகளுக்கு தேவன் போதும் என்று விசுவாசத்தோடு செயல்படுங்கள். 7, திருச்சபை தேவ வார்த்தையை தேவனுக்கு அண்டை சொல்லுங்கள். நீங்கள் விரும்புவதை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவனுக்கு பிரியமான நீங்கள் செய்கிற பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதை நிறைவேற்றுவார், அதை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராக தேவன் சொன்னார், முதலாவதாக நீங்கள் தேவன் யார் என்று அறிந்து நீங்கள் அவருக்காக நீங்கள் தேவ சொந்த காத்து ஜெபிப்பீரானால், முதலாவதாக மத்தேயு 20:34 தடை மாறி நல்ல விடை வரும். ஆண்டவரே தாவீது குமாரனே இறங்கும் என்று சொன்ன பொழுது கானானிய ஸ்திரீயும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அரசாங்கத்துக்கு விரோதமாக எழும்பின குற்றவாளியும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்கள் நானும் எந்த நிலையில் இருந்தாலும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் வாழ்க்கை இருக்கிற தடைகள்லாம் மாறி கடவுளத்தில் சரியான விடை வர வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது தெரியுமா? அவரை அறிந்து கொண்டு ஆராதிங்கள். அப்பொழுது ஆண்டவர் தடை மாறி நல்ல விடை கொடுப்பார், நல்ல பதிலை கொடுப்பார். இவங்க வாழ்க்கையில திருமண காரியமா, குடும்ப காரியமா, என்ன காரியம் தான் தடை இருக்குன்னு நினைக்காதங்க. விடை வருகிற நேரம் நீங்கள் அவரை விரும்பி விசுவாசித்து செயல்பட்டார். இரண்டாவதாக, நியாயமான காரியத்திற்கு தொடர்ந்து ஜெபிப்பீர்களானால் அதை 32:28 அற்பமானவர்களும் அற்புதமாய் உயர்த்தப்படுவார்கள். கானானிய ஸ்திரீ சாதாரணமாய் வெறுக்கப்பட்டவராக இருந்தால் வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசம் பாராட்டப்பட்டது, அதை விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. யாக்கோபு எத்தனை ஏமாத்துக்கான இருந்தான், தேவ சமூகத்திலே தன்னை நியாயமான காரியத்தை தொடர்ந்து ஜெபித்த போது எத்தனாய் இருந்தவன் எஜமானாக, சிறுவேல் பிரபுவாக, சிறுவேலாக பிரபுவாக உயர்த்தப்பட்டான். இந்த கால வேளையில அற்பமாய் இருக்கிற நாம் அற்புதமாய் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய நியாயமான காரியத்துக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக, நீங்கள் தேவ சமூகத்தை தாழ்த்துகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18:14 தேவனாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். மேன்மைப்படுத்துவார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தர் பரிசீலன், ஒருத்தர் ஆயக்காரன். அந்த பரிசீலன் தன் நீதியெல்லாம் சொல்லிக் கொண்டான். ஆயக்காரன் சொன்னான், பாவியாகி என் மேல் கிருபையாய் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது அவன் அல்ல, அதாவது பரிசீலன் அல்ல, ஆயக்காரனே பதில் பெற்றவனாய் இருந்தான். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த உண்மையை அறிந்து தாழ்த்தின அந்த மனுஷரை மேன்மைப்படுத்தினார். அதே போல உங்க வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய நீதியுள்ள கிரியைகள்ல ஆண்டவர் நமக்காக செய்தி கொடுத்த கிரியை நினைத்து தாழ்த்தி ஜெபமானுங்க. அடுத்தபடியாக 4வதாக, நீங்கள் தேவ சத்தம் கேட்டு தெய்வ சித்தமாகி சோத்திரப்படி செய்வதை நினைக்கும். மத்தேயு 14:20 குறைவுகளில் நிறைவு உண்டாயிருக்கும். அந்த குறைவான அப்பத்தை மீது எடுத்து சோத்திரம் பண்ணும் போது நிறைவு உண்டானது. வாழ்க்கை எந்த விதத்தில் குறைவு இருந்தாலும் அது நிறைவாக வேண்டும் என்றால் தேவனுக்கு சோத்திர பலியிட ஆயத்தமாய் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், தேவன் அவன் விடுதலைக்கான வாசலை திறப்பார். வனாந்தரத்தனமான எப்படி உணவு கொடுக்க முடியும் யோசிக்கலாம். அவர் சோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் வழியை திறந்தார், வாசலை திறந்தார், அற்புதம் நடந்தது. அடுத்தபடியாக கர்த்தர் நல்லவே நாம் கருத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு ஞானம் கேட்கும்போது என்ன நடக்கும்? 1 ராஜாக்கள்
3ஆம் அதிகாரம் 27 பொறுப்புகளில் தேவனால் கனப்படுத்தப்படுவோம். நாம் தேவனிடத்தில் ஞானம் கேட்டு செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது நாம் செஞ்ச அந்த பொறுப்புகளிலேயே தேவன் நம்மை கனப்படுத்துவார். நம்மை போல உலகத்தில் வேறு ராஜாயிலே என்று சொல்லும் அளவுக்கு அன்னைக்கு சாலமோன் உயர்த்தினவர் உங்கள் வேலைகளிலே, உங்களுடைய ஊழியர்களே, உங்கள் குடும்பங்களிலே, தனிப்பட்ட காலத்துல ஆண்டவராய் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் வேலைகளை மேன்மைப்படுத்துவார். நீங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் நீங்கள் மேன்மைப்படுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? உங்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஞானமாய் செய்வதற்கு தேவனிடத்திலே ஞானம் கேளுங்கள். 6ஆவதாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 மெய்யான சமாதானத்தை சுதந்திரிப்போம். நம் தேவைகளுக்கு தேவன் போதும் என்று சொன்னார். பவுல் எழுதுகிற பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 நீ ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படின்னு நினைத்தனா உங்களுக்கு எந்த காரியத்தை குறித்து சோர்வே வராது. அதுல சரியான பதிலை காணும்படியாக செய்வார். இந்த உலகம் தீமையை தீமையா பார்க்கிறது. ஆனால் யோசிப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அதிலிருந்து எனக்கு நன்மை செய்தார். இந்த உலக தீமை செய்தாலும் நமக்கு அது தீமையாய் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஒரு நாள் அந்த சிம்சோனை குத்தி ஜனங்கள்லாம் வேடிக்கை காமித்தார்கள். ஆண்டவர் வேடிக்கை பார்க்கவில்லை, வேடிக்கை பார்த்தவனை வேடிக்கையாக்கி விட்டார். இந்த உலகம் உங்கள் ரட்சிக்கப்பட்ட உங்களை என்னை வேடிக்கையாக்கி பார்க்க தீர்மானமானது. ஆனால் நம் தேவன் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, இறங்கி வந்து வேடிக்கையாக்கினவர்களை வேடிக்கையாக்கி விடுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்களும் நானும் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் போதும் என்று நீங்கள் என்னமா நடந்துமோன்னு யோசிக்காதங்க. நாம் அற்பமா நினைக்கப்படுவோமோ, ஒருவேளை அற்பமா நடத்தப்படுவோம், ஒன்றும் நடக்காதுங்க. அப்படி அனுமதி இல்லாம நம்ம தலையெடுக்கிற ஒரு முடி கூட கிளவலாங்க. இதுதான் மெய்யான சமாதானம். 7ஆவதாக ரோமர் 4:21-23 இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். கடவுளை வார்த்தையை நம்பி நாம் சோத்திரம் செய்ய போதாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். சரீரம் செத்து போன சாராவுடைய கற்பத்தில் இருந்து தேவன் ஒரு அற்புதமாய் பிள்ளையை பெத்தெடுக்க உதவி செய்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் நன்றி சொல்லுகிற பொழுது ஒரு சாதாரண சிறுவனாக இருக்கிற போது தாவீதுடைய சிங்காசனம் உட்கார்ந்துட்டேன்னு சொல்லி ஞானம் கேட்ட போது ஒரு பெரிய வாக்கு கொடுத்தார். அப்படியே விசுவாசித்தான், அவன் தேவனுக்கு சோத்திரம் பலி செய்தான், செய்தபடியே நடந்தது. இந்த மேன்மையை தக்க வைத்துக் கொள்ள சாலமோனுக்கு தெரியவில்லை அவரையே, ஆனால் கடவுள் சொன்னபடியே மேன்மை கொடுத்தான். நீங்கள் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும்னா செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்துக்காக நன்றி சொல்லுங்க. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் சொன்னாரே, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. என் விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்க ஆண்டவரே, என் விருப்பத்துல ஒரு அற்புதம் நடக்க போது ஆண்டவரே, நான் விரும்புகிறபடி என் பிள்ளையுடைய திருமணங்கள் கூடி வர போது ஆண்டவரே, நான் விரும்புகிறபடி ஒரு சொந்த சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் பலன் தருவார். நான் விரும்புகிறபடி இந்த ஆண்டு நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறுவேன். நான் விரும்புகிறபடி என் பிள்ளையுடைய மேற்படிப்புக்கான புதிய வாசலை கர்த்தர் திறப்பார். நான் விரும்புகிறபடி என் பிள்ளைகள் ஆரோக்கியம் பெற்று மறுபடி தேவனுக்காக வைராக்கிய பிரகாசிப்பார்கள். நான் விரும்புகிறபடி தேவன் பூமியிலே கிரியை செய்வதை கண்கள் காணும். நீங்கள் விரும்புங்கள், அதன்படி செய்வார். செய்ய வேண்டியது கடவுள் வார்த்தையை நம்பி கடவுளுக்கு சோத்திரம் சொல்லுங்கள். கடவுளுக்கு சோத்திரம் சொல்லுகிற பொழுது செத்து போன சரீரம் உயிர் பெற்றது. கடவுளுக்கு சோத்திரம் சொல்லுகிற பொழுது சாதாரண சிறியவன் என்று தன்னை அடையாளம் பார்த்த அவன் மகிமையான ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டார். நீங்கள் சோத்திரம் சொல்லுகிற பொழுது தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். சோத்திரம் பண்ணுகிறவர்களை தேவன் பாத்திரவான்களாய் உயர்த்துவார். இதை காலவே நீங்கள் யாராய் இருந்தாலும் சோத்திர பலி ஏறெடுக்க பிரயாசப்படுங்கள். அன்று இரவிலதான தேவன் விருப்பத்தை நிறைவேற்றினார். சோத்திரம் செய்ய பழகுங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த 10 குஷ்டரோகியிலே சுகம் பெற்றவர் ஓடி வந்து சோத்திரம் செலுத்தினான். அவருடைய விசுவாசம் பாராட்டப்பட்டது, அவன் நன்றி கடன் பாராட்டப்பட்டது. சோத்திரம் செய்கிறவர்கள் தேவனால் பாராட்டப்படுவார்கள். சோத்திரம் செய்கிறவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். சோத்திரம் செய்கிறவர்களுடைய எல்லா விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல நம்பிக்கையோடு கூட இருக்கிற இடத்துல
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ராபா கானா பௌரியா, நீங்கள் விரும்புகிறபடி உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால், நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், சாலமோன் வாழ்க்கையில தேவன் செய்ததை, அந்த கானானிய ஸ்திரீ வாழ்க்கையில தேவன் செய்ததை உங்களுக்கும் எனக்கும் செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை மேன்மையை பெரிதாக்குங்கள். ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் பெரியது, அவரை நம்புங்கள். சுற்றி இருக்கிற சத்தத்துக்கு செவியை விளக்குங்கள். தேவ சத்தத்துக்கு செவியை நீங்கள் திறந்து வைங்கள். சுற்றி இருக்கிற சூழலை கண்டு பயப்படுவதை விலகுங்கள். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவனுக்கு பயப்படுங்கள். என் ஆண்டவருடைய மகிமை தேவனுடைய நம்முடைய கண்கள் இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை காலை வேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு விசேஷமா ஜெபிக்க போகிறேன். உங்கள் விருப்பம் இந்த மாதம் நிறைவேற்றப்படும். நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவன் எல்லாவற்றுக்கும் போதும் என்று விசுவாசத்தை கூற்றுங்கள். அதில் பெற்றுக்கொள்வதை உங்களுடைய தாகம் தனியாமல் இருக்கட்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த மாறாத தேவனுக்கு நன்றி செலுத்த மறவாமல் இருங்கள். இந்த மாத்திர கர்த்தர் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவார். நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுள் என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரியை பாராட்டின தேவனாய் கர்த்தர், நீ விரும்புகிற இடத்துல கேள் என்று சொல்லி சாலமோனுக்கு அழைப்பு கொண்ட தேவனாய் கர்த்தர், இந்த காலை வேற அழைப்பின் சத்தத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற பிள்ளைக்காக நான் சொல்லிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் அப்படி விருப்பம், அப்படி வேலைகளே அப்படி விருப்பம், அப்படி ஊழியங்களே அப்படி விருப்பம், அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் விருப்பம், நியாயமான எந்த விருப்பமாக இருந்தாலும் கர்த்தர் அழைக்கப்பட்ட அபிஷேகம் ஊழியக்கான இருக்கிற நான் இயேசுவின் நாம சொல்கிறேன், இந்த மாதம் நிறைவேற்றப்படுவதாக. இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமா அர்ப்பணித்திருக்கிறபடினாலே இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் ஒரு அற்புதம் நடைபெறுவதாக, உன் எதிர்பார்த்த காரியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். ஆண்டவராக தேவனே, ஆராதனை ஆறுவதன் முடிவு வரை மாறாத பிரசனம், பாட வேலை, ஆராதனை வேலை, வெளிச்செடி வேலை, கொடுக்கிற வேலை, தீர்க்கமான வச வேலை, செப வேலை எல்லாவற்றையும் பொருட்படுத்தி எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நாள் இந்த வார்த்தை கேட்டாலும் அந்த நாள் இந்த வார்த்தை உங்களுடைய ஜனங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வார்த்தை இந்த வாரம் கேட்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, இனி ஒரு 10 வாரம் கழித்து யாராவது கேட்டாலும் அந்த வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது. என்னைக்கோ எழுதி வைத்த அந்த வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கும் நமக்கு உண்மையா இருக்குமானால், இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற இந்த வார்த்தை இன்னும் ஒரு 5 வருடம் கழித்து யாராவது கேட்டால் கூட அந்த யூடியூப்பில் இருக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு உண்மை உள்ளதாக இருந்து நன்மை செய்ய போதுமான இருக்கும். நீங்கள் உண்மையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள தனியாத தாகம் கொடுங்கள், மேலான விசுவாசம் வைங்கள். கர்த்தர் அப்படியே செய்வார் என்ற வார்த்தை முடிவுகளை ப்ளஸ் பண்றேன். பொருட்படுத்திக் கொடுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்மை பிரசனத்தினாலே ஓடுங்க. இப்பொழுது தேவனுக்கு அற்புதம் செய்வார் மேலான விசுவாசத்தை கொடுங்க ராஜா. தொடர்ந்து செல்லட்டும், வளர்ந்து பெருகட்டும். அப்பிரயோஜனமானவன் செய்ய வேண்டிய மாத்திரம் செய்திருக்கிறோம். இப்படி நாம மகிமைப்படுவதை, என் ஜனங்கள் ஆசைப்படி நியாயமான தேவைகளை அதை பெற்றுக்கொண்டதை கண்கள் கண்டு நாம தமிழக ஒரு விஷயம் சகல கனமைகளை நமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை ரட்சித்து வைத்துக்கொண்ட மீதியுடைய திருக்கத்துல எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் ஜெபிதாவே ஆம். என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாம சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பகலை மறவாதே. ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியார் அந்நிய சகல பரிசுத்தங்களோடு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டு விசுவாசித்து தேவன் மேலே தன் முழு நம்பிக்கை வைத்து தனியாத தாழ்த்தலை பெற்றுக்கொண்டு வாஞ்சியோடு கூட இருக்கிற அருமையான மக்கள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தரை வரிய வரிந்தும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆண்டவன் நல்லவே. காட் பிளஸ் யூ. நீங்கள் விரும்புகிறபடியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நிறைவேற்றுவாராக. எதிர்பார்ப்போடு கெடுங்கள். செய்த நன்மைக்கு தேவனுக்கு கண்டு சொல்லுங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். எங்களுக்கு சாட்சியிடுங்கள். உங்களோடு இணைந்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். காட் பிளஸ் யூ.